கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளில் வந்திருக்கிறவங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நாம் கேட்கலாம். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். எடுத்து வாசிக்கலாம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்ற காரியத்தை பார்க்க போகிறோம். அவர் வசனம் சொல்கிறது ஏசாயா 60:20 நித்திய வெளிச்சமாக இருப்பார்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருந்தார்னா நம்ம ஆண்டவர் நம்ம அதிசயமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த மீகா என்னும் தீர்க்கதரிசி மிகவும் சிறுமை, மிக எளிய சின்ன தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவரை கொண்டு யூதாவிற்கும் இஸ்ரவேலருக்கும் தீர்க்கதரிசனமான வசனங்களை மீகாவின் மூலமாக கர்த்தர் ஜனத்துக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவம் தான் இந்த புஸ்தகம். இந்த வசனத்தில் 3 காரியங்கள் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒன்று, சந்தோஷப்படாதே, சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. 2வது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். 3வதாக, நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். 3 காரியங்கள். அப்போது என் சத்துரு சந்தோஷப்படக்கூடாது. அருமையானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தை இதுவரை சத்துரு உங்களை மேற்கொள்ள முடிந்ததையும் தடை பண்ண முடிந்ததையும் எடுத்து காட்டுகிறார். ஆனால் அது இனி நடக்காது என்று பலமுள்ள அதிகாரமான வார்த்தையாய் அது வெளிப்படுத்துகிறார். இவ்வளோ நாள் என்னை மேற்கொண்ட, என்னை தடை பண்ண, ஆனால் இனியும் இது ஒன்றா நடக்க முடியாது, சந்தோஷப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரி காணப்படுகிறது. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட எவ்வளோ பிரச்சனைகள் சத்துரு நம்மை கொண்டு வந்திருக்கலாம், சில காரியங்களை தடை பண்ணியிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே அப்படின்னா, ஒரு நாள் நீ பண்ணிட்ட, இனியே சந்தோஷப்படாதப்பா, இனி நீ சந்தோஷப்பட முடியாது, வெற்றி நான் கர்த்தருக்கு அப்படி சொல்லியிருக்கலாம். 2வது பார்த்திங்கன்னா, எழுந்திருப்பேன். இந்த வார்த்தை ஒரு திட நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. எழுந்திருப்பேன் என்ற வார்த்தை, எழுந்திருப்பேன் அப்படின்றார். நிகழ்காலத்தை எழுந்திருப்பேன் நிகழ்காலத்தை சொல்கிறார். அப்போது எழுந்திருக்கிற தேவன் எழுந்திருக்க பண்ணுவார். இந்த வார்த்தை திட நம்பிக்கை வெளிப்படுத்து. தேவன் கரம் பிடித்து அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்போதும் விழுந்து போகிறத விரும்புகிறதே கிடையாது. எல்லாரையும் கரம் பிடித்து தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். பேதுரு யோவானும் இப்போ தேவாலயத்துக்கு போகிறார்கள், பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர்களை பார்க்கிறார்கள். அப்போது எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணு இடத்துல இல்லைப்பா, வெளியேறப்பட்ட நரசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்த நட சொன்ன மாத்திரத்தில் எழுந்து நடந்தார்கள். தூக்கி விடுகிற தேவன் நம்ம ஆண்டவர். குழியிலிருந்து தூக்கினார் யோசேப்பை, குழியில் போடப்பட்ட யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி விட்டார். அருமையானவர்களே, ஆண்டவர் தூக்கி சிங்க கேபில் இருந்த தானியேலை தூக்கி விட்டார். அப்போது எழுந்திருக்க பண்ணுகிற தேவன் நம்ம ஆண்டவர். 3வதாக, வெளிச்சமாக இருப்பார். இந்த வார்த்தையை நாம் கடக்கும்போது இருள் இக்கட்டும் எல்லாம் நீங்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருக்கா, வெளிச்சமாக இருக்கா. அப்போ வெளிச்சம் வந்தால் இருள் அகன்று போயிடும். காரிருளை நீக்குகிறவர் நம் தேவன். ஆகவே தான் நான் வெளிச்சமாக இருப்பேன். ஆண்டவர் வந்தாலே இருள் அகன்று போயிடும். இன்றைக்கி ஒவ்வொருவரும் சத்துருவை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நான் விழுந்தாலும் இருந்திருப்பேன், காரணம் நீதியின் சூரியன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் ஏசாயா புஸ்தகத்தில் 60வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அழகாக ஏசாயா சொல்கிறாரு, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்த கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சம். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருந்தாலே துக்க நாள் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அவர்
நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பதற்கு தம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் மல்கியாவில் சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும்போது இங்கே சொல்கிறாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதிய சூரியன் உதிக்கும். நீதிய சூரியன் உதிக்கும், அது செட்டின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளாக வளருவீர்கள். அப்போது நீதிய சூரியன் உதிக்குமா? அப்போ அருமையானவளே, இந்த வெளிச்சம் உதிக்கும். நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் மேலே எப்போதும் ஒரு வெளிச்சத்தை கத்த வச்சுக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் இருளின் பிள்ளைகள் அல்ல. நம்ம இயேசு வந்துட்டாலே வெளிச்சம். ஆகவே தான் பூட்டப்பட்ட அறையில் இயேசு வந்தபோது அங்கே வெளிச்சம் வந்தது, சமாதானம் வந்துச்சு. இன்றைக்கி ஆண்டவராக இயேசு வந்தாலே ஒரு வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்தாலே இருளெல்லாம் நீங்கி போயிடுங்க. அருமையானவர்களே, இந்த காலை நாட்களில் அநேக போராட்டத்தினால சத்துரு நம்மை நிந்தித்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம், வேதனைப்படுத்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. இனியும் அவன் சந்தோஷப்பட முடியாது. நீங்கள் எப்படி இந்த பிரச்சனையில் எழுந்துக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கடன், வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள், எப்படி எழுந்துக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எழுந்திருக்க பண்ணுவார். 3ஆவதாக, என் வாழ்க்கை இருட்டாகுது அப்படின்னு நினச்சி புலம்புறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் இருளில் உட்கார்ந்துருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் சொல்லி இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார். கர்த்தர் வருவார் என்றால் உன் இருள் அகன்று போய்விடும். அருமையானவர்களே, அவர் வெளிச்சமாக இருந்து நமக்கு என்ன செய்வார்? அவர் வெளிச்சமாக இருந்தால் அவர் நமக்கு என்ன செய்வார்? அப்போ என்ன, நம்ம வெளிச்சமாக இருக்கு, நான் வெளிச்சமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? கடவுளுடைய வெளிச்சம் நமக்குள் இருந்தால் அவர் சொல்கிறார், நான் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பான்னு சொல்கிறார். அப்போ வெளிச்சமாக இருந்தால் என்ன நடக்கும்? நான் வாசிப்போம் என்றால் நெகேமியாவின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கலாம். ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் இங்கு சொல்லியிருக்கிறது, நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவள் நடக்க வேண்டிய வழியை அவளுக்கு வெளிச்சமாக்க, இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவளை வழி நடத்தினேர். அப்போ பாருங்களேன், வெளிச்சம் இருந்ததுன்னா அவர் கைவிடாமல் நம்மை வழி நடத்துவார். என்ன ஆச்சரியம் இல்லை? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்தில் நடந்து வந்தார்கள். செங்கடல் வந்துச்சு. செங்கடல் என்றாலே, கடல் என்றாலே இருள் தானே. அந்த கடல் ரெண்டாக பிளந்துச்சு. உள்ளே நடக்கிறாங்க, வழி தெரியணும் இல்லையா? எப்படி இப்போ நைட்டில் எப்படி அவங்களுக்கு பாதை, நைட்டில் எப்படி நடந்து, இரவும் பகலும் நடந்தார்கள் வேதம் சொல்லுகிறதே. அப்போ பாருங்களேன், இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்தார் ஆண்டவர். அதுதான் இங்கே சொல்ல, பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் நடக்க வேண்டிய வழி அவள் வெளிச்சமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர் அப்படின்னு சொல்லி நெகேமியா சொல்ல. ஆண்டவர் வெளிச்சம் நமக்குள்ள இருந்தால் கைவிடாமல் வழி நடத்துவார். ஆண்டவருடைய வெளிச்சம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் கானான் தேசத்துக்கு வந்து சேர்ற மட்டும் வழி நடத்துச்சு. அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இருந்து வழி நடத்துச்சு. அப்போது அவருடைய வெளிச்சம் இருந்தால் என்ன நடக்கும்? நம்ம கைவிடாமல் ஆண்டவர் நம்ம நடத்துவா. இருளெல்லாம் வெளிச்சமாக்கிடுவா. எத்தனை இருள் வரலாம், காரிருள் வரலாம், வேதனைகள் வரலாம், எந்த விதமான இருள் வந்தாலும் சத்துருவின் ஆவிகளை கர்த்தர் முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கைவிடாமல் வழி நடத்தி வந்தாரோ அதே தேவன் உங்களையும் கைவிடாமல் உங்கள் மரண பரியந்தம் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவதாக சங்கீதம் 97:11 சொல்லப்பட்டிருக்குது. நாம் வாசிப்போம் என்றால் சங்கீதம் 97வது சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 97ஆம் சங்கீதம் இதில் 11வது வசனம் எப்படியாக சொல்லியிருக்கிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது வெளிச்சம், நீதிமான் வெளிச்சம் இருந்துச்சுன்னா அவனுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்படும். அருமையானவர்களே, அப்போ வெளிச்சம் இருந்தால் நடக்கும், கைவிடாமல் வழி நடத்துவார். வெளிச்சம் இருந்தால் நடத்தும், அவரை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் நம் ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குவார். உங்களை மகிழ்ச்சியாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போது அவருடைய வெளிச்சம் நம்முடைய குடும்பங்களில் துக்கம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், எழுந்துக்கும் போதே பல துன்பங்கள் துயரங்கள் நமக்கு நேரிடலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, வெளிச்சம் இருந்தால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சம் இருந்தால் கைவிடாமல் வழி நடத்துவார். வெளிச்சம் இருந்தால் உங்களை மகிழ்ச்சியாக நடத்துவார். மூன்றாவதாக
ஏசாயா புஸ்தகம் 58வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால், ஏசாயா 58வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 8வது வசனம். அப்போது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். அப்போ பாருங்கள், சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எப்போ விடியற்கால வெளுப்பு வெளிச்சம் எழும்பிச்சுன்னா, அந்த வெளிச்சம் உதித்துச்சுன்னா அந்த சுகவாழ்வு துளிர்க்கும். அப்போ குணமாக்குவார். ஆண்டவர் குணமாக்குற தேவன். வெளிச்சம் இருந்தால் நம்ம குணமாக, அதை சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்போ பாருங்கள், அந்த வெளிச்சம் இருந்தால் நமக்கு என்ன செய்வார்? கைவிடாமல் வழி நடத்துவார். வெளிச்சம் இருந்தால் நம்மளை மகிழ்ச்சி ஆக்குவார். வெளிச்சம் இருந்தால் நம்மளை குணமாக்குவார். அல்லேலூயா. மூன்றாவதாக வெளிச்சம் இருந்தால் என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வாசிக்கும்போது 22வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தினல் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 5வது வசனம். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவளுக்கு வேண்டுவதில்லை, தேவனாய் கர்த்தரே அவள் மேலே பிரகாசிப்பார், அவளுக்கு சதா காலங்களிலும் அரசாழ்வார். அப்போது ஒரு புது வாழ்வு நமக்கு தருவார். வெளிச்சம் வந்தால் ஒரு புது வாழ்வு. தேவனாய் கர்த்தரே அவர்களை பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களில் அரசாழ்வார்கள் என்றால் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கடைசி நாட்களிலே புதிய வாழ்க்கையை, அது எருசலேமிலே ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் நம்ம தருகிறவர். அங்கே என்ன இருக்காது? ராக்காலம் இருக்காது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவளுக்கு வேண்டுவதில்லை, தேவனாய் கர்த்தரே அவள் மேலே பிரகாசிப்பார். தேவனாய் கர்த்தர் அவள் மேலே பிரகாசிக்கும் போது அவளை சதா காலங்களையும் அரசாப்போம். தேவனாய் கர்த்தர் நம்ம பிரகாசிக்கும் போது நமக்கு ஒரு புது வாழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அருமையானவர்களே, வெளிச்சம் நம்ம பிரகாசிக்கும் போது என்ன நடக்கும்? கைவிடாமல் வழி நடத்துவார். இரண்டாவது, பிரகாசிக்கும் போது நம்மளை மகிழ்ச்சி ஆக்குவார். பிரகாசிக்கும் போது நம்மளை குணமாக்குவார். பிரகாசிக்கும் போது நமக்கு புது வாழ்வை தருவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து கைவிடாமல் வழி நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து உங்களை குணமாக்குவார். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து உங்களுக்கு புது வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இதை கேட்ட வார்த்தையின்படியே சத்துரு எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. நீங்கள் தான் இந்த பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக இருக்கணும். நீங்கள் வெளிச்சமாக இருந்து இவளை கைவிடாமல் நடத்தணும். நீங்கள் வெளிச்சமாக இருந்து இவளை மகிழ்ச்சியாக நடத்தணும். நீங்கள் கைவிடாமல் இருந்து இவளை குணமாக்கணும். நீங்கள் வெளிச்சமாக இருந்து இவளுக்கு புது வாழ்வு தரணுங்க. தாவே தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இவள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.